யோபுவின் வாழ்க்கையை குறித்து பார்க்க போறோம். நம்ம பொதுவா கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது மக்களுக்கு எழும்புகிற கேள்விகள் என்னன்னா, துன்மார்க்கருக்கு ஒரு கஷ்டம் நடந்தா அதை பத்தி ஒன்றும் பெருசா நம்ம வருத்தப்பட மாட்டோம். ஏன்னா அவன் கெட்டது பண்ணிட்டான், அதனால அவனுக்கு கெட்டது நடந்துச்சு அப்படின்னு சிம்பிளா என்ன பண்ணிடுவோம், முடிச்சிடுவோம். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, யோபு போன்ற நல்லவனுக்கு எப்படி பிரச்சனை வந்தது, பக்திமான்களுக்கு எப்படி பிரச்சனை வருது? இப்போ அதுதான் கொஸ்டின். அல்லது ஒரு பக்தனின் வாழ்க்கையில் பாடுகளா அப்படின்னு ஒரு கேள்வி என்ன பண்ணலாம், கேட்கலாம். இப்ப என்ன டீலு, என்ன நடக்குது அப்படின்னா, கடவுளே தூண்டுறான். நீங்க தான் அவனை ஆசீர்வச்சீங்க, வேலையை வச்சு அடைச்சு பாதுகாத்துட்டு இருக்கீங்க, நீங்க அவனை நல்லா வச்சிருக்கீங்க, அதனால அவன் உங்களை கும்பிடுறான் காரணம் அப்படின்னு யோபுவின் பேரில் ஒரு குற்றச்சாட்டை அவன் வைக்கிறான். இட்ஸ் a நேச்சர் ஆஃப் டெவில். ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் இந்த யோபுவின் கதையை வைத்து அல்லது இன்னும் மற்ற சில வசனங்களை வைத்து அவர்கள் நம்புகிற நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, கடவுள் வியாதிகளையும் துன்பங்களையும் அழிக்கிறவராகவே அவரை பார்க்கிறார்கள். அது முதல் தப்பு. அடுத்தது, அதை எதற்காக அழிக்கிறார் என்றால், துன்பங்கள் வியாதிகள் அல்லது வறுமைகளை அழித்து அதன் மூலம் அவர் எனக்கு பயிற்சி கொடுக்கிறார் என்றும் சொல்கிறார்கள். இதை விட இருக்கிற இன்னொன்று டுபாக்கூர் போய் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, கடவுள் யார் மேல ரொம்ப அன்பா இருக்காரோ அவர்களுக்கு கேன்சர் கட்டியை கொடுக்கிறாரு, கொரோனாவை கொடுக்கிறார், அவர்களுக்கு HIV வர வைக்கிறார் அப்படின்ட்டு. இவனுக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு. சொத்துக்களை இழுத்துறான், பிள்ளைகளை இழந்துடுறான், தன்னுடைய சரீர ஆரோக்கியத்தை கூட அவன் இழந்துடலாம். அவனை பாதுகாத்தீர், அவனை ஆசீர்வதித்தீர். இததான் நீ தேவன் செய்ததாக பிசாசே சொல்லியிருக்கிறான் யோபு புத்தகத்துல. ஆனா யோபுக்கு என்ன வெளிப்பாடு இருந்துச்சுன்னா, சாத்தானை பத்தி எந்த வெளிப்பாடு கிடையாது. நல்லதோ கெட்டதோ நமக்கு மேல இருக்கிற ஒரு சக்தி. அவன் ரொம்ப ஒரு பக்திமானா இருந்தான் மட்டும் இல்ல, அவன் ஒரு பெரிய பயந்தாங்கொழியா இருந்தான். இந்த பயம் என்கிற ஒன்று இருளின் உலகத்தின் சரக்குகளை உங்க வாழ்க்கையில் இறக்குமதி செய்கிற ஒரு பிரமாணமாக அது இருக்குது. அதே மாதிரி இந்த விசுவாசம் என்பது ஆவிக்குரிய உலகத்துல தேவனிடத்தில் இருந்து நன்மையான காரியங்களை, வெற்றியான காரியங்களை, செழிப்பான காரியங்களை, உயர்வான காரியங்களை அப்படியே ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த விசுவாசம் இருக்கு. அப்புறம் ஒரு பெரிய பயணம் நடக்குது யோபுடைய வாழ்க்கையில். தேவனை குறித்து ஒரு புரிதலுக்குள்ளாக யோபு என்ன பண்றாரு, பயணப்படுகிறார். தப்பா பேசிட்டேன சுவாமி, எனக்கு அறியாத தெரியாதெல்லாம் பேசிட்டேன. ஒரு வெளிப்பாட்டுக்குள்ள விடுதலைக்குள்ளேயும் இழந்து போனதை 2 மடங்கா திருப்பி வாங்கிட்டு போயிட்டு. அநேக கிறிஸ்தவர்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் வாழ்வதற்கான முதல் காரணத்தை நான் சொல்லுகிறேன். உங்கள் எதிரி பிசாசு கூட கிடையாது. உங்கள் முதல் எதிரி உங்கள் அறியாமை. யோபுவின் வாழ்க்கை இழப்பிலே முடியவில்லை, தேவன் அதை மீட்பிலே கொண்டு வந்தார். யோபுக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை நீங்க இன்னைக்கு எதையாவது இழந்து போயிருந்திருக்கலாம் வாழ்க்கையில, உங்க அறியாமையினால, உங்க பயத்தினால, உங்களுடைய ஞானமற்ற காரியத்தினால சிலதை லாஸ் பண்ணிருக்கலாம். அது மனிதனோ டெவிலோ உங்களுடைய கிறுக்கல்களோ whatever be. ஆனா நீங்க ஒண்ணு சொல்ல முடியும், my redeemer lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.